ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. சுரக்காயை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும், மதியம் லஞ்சுக்கோ, நைட்டு டின்னருக்கோ பொருந்தக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சுரக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க 1/4 கப்பு துவரம் பருப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பும் சேர்த்து இந்த ரெசிபி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். எப்பயுமே நம்ம பருப்பும் காயும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பருப்பு போட்டுடுங்க, அதுக்கு மேலே காய் போடுங்க. அப்போ தான் பருப்பும் காயும் ஒரே ஈவனாக வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சுரக்காயும் சேர்த்துக்கலாம். சுரக்காய் இந்த அளவுக்கு சேர்த்து செய்யும்போது அது வெந்து எடுக்கும்போது கம்மியாயிடுங்க. இப்போ நீங்கள் இதை காலையில் பண்ணிட்டீங்கன்னா இட்லி தோசையிலேருந்து மதியானம் சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாங்க, பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வேக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாலே இது கரெக்டாக வெந்து கிடைக்கும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் 4 விசில் வர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காய் வெந்துட்டுருக்க அதே டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/4 மூடி தேங்காவை திருவி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப மழை அரைக்க வேண்டாங்க, ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ காய் நல்லா வெந்துடுத்து, நம்ம ஊற்றின தண்ணி திட்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மசிக்கிறதால மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மழைன்னு மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் காய் தெரிஞ்சாதான் நம்மளோட ரெசிபி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இது நெய்யில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தரிசி சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக பூண்டு பெருங்காயத்தூளும் சேர்க்கணுங்க. 2 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துட்டோம்னா நம்மளோட தாளிப்பு ரெடி. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த காய் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க இதை. நீங்கள் காலையில் இதை பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 3 வேளைக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இது கூட நம்ம மிக்சியில் 2-3 சுற்றி எடுத்த தேங்காயை சேர்த்துடலாம். நம்ம தேங்காயை அப்படியே திருவியும் சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 சுற்றி சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். சுரக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் முழுக்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும், மதியம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கும் தொடர்ந்து நீங்கள் அந்த சுரக்காயை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீரெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம தொப்பை குறையறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை என்னைக்காவது ரொம்ப சோம்பலாக இருக்கிற டைமில் இதை நீங்கள் காலையில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருக்கு 3க்குமே நல்லா சூப்பராக பொருந்தும் இது. இப்போ நம்மளோட சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இந்த மாதிரி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக, உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த சுரக்காய் கூட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.